ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்மா சயின்ஸ் இன்சைட்ஸ் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜெனரல் ஃபார்மகாலஜியில் உள்ள ட்ரக் இன்ட்ராக்ஷன் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ட்ரக் இன்ட்ராக்ஷன் மட்டும் இல்லாமல் அதனுடைய டைப்ஸு, வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்க போகிறோம். இந்த ட்ரக் இன்ட்ராக்ஷன் அப்படின்ற இந்த டாபிக் வந்து ஜெனரல் ஃபார்மகாலஜியில் வர டாப்பிக்கு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. ஆல்டர்னேஷன் ஆஃப் ஃபார்மகாலஜிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் ஒன் ட்ரக் பை அனதர் ட்ரக் ஆர் அதர் சப்ஸ்டன்ஸ். அதாவது ரெண்டு ட்ரக்கை சேமாக கொடுக்கும்போது ஒரு ட்ரக் வந்து இன்னொரு ட்ரக்கோட இன்ட்ராக்ட் பண்ணி இதனுடைய ஆக்டிவிட்டியை சேஞ்ச் பண்ணுறது. இது ட்ரக் மட்டும் இல்லாமல் அதர் சப்ஸ்டன்ஸாகவும் இருக்கலாம், லைக் ஃபுட்டு இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸாகவும் இருக்கலாம். அதை பற்றி அடுத்தடுத்து டைப்ஸில் பார்ப்போம். இந்த ட்ரக் இன்ட்ராக்ஷன் அப்படின்றது நடக்கிறதுனால நமக்கு வந்து பெனிஃபிஷியல் எஃபெக்ட்டும் கிடைக்கலாம், இன் சம் கேசஸ் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்டும் கிடைக்கலாம். இது ரெண்டில் எது வேணாலும் நமக்கு கிடைக்கலாம். இந்த ட்ரக் இன்ட்ராக்ஷன் அப்படின்றது எப்போ நடக்கும்? மோஸ்ட்லி எப்போ நடக்கும் அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் மல்டிபிள் ட்ரக்ஸ் டு தி பேஷண்ட்ஸ். ஒரு ப்ரிஸ்கிரிப்பர் வந்து ட்ரக்கை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது இந்த ஃபாலோவிங் டேர்ம்ஸுக்கு வந்து அவேராக இருந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரக்கை வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து ட்ரக் இன்ட்ராக்ஷனால் வர ஹார்ம்ஃபுல் எஃபெக்டை வந்து கட்டுப்படுத்த முடியும். அவங்களாம் யாராருன்னா வால்னரபிள் பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வால்னரபிள் பேஷண்ட்ஸ்னால் எபிலெப்டிக் பேஷண்ட்ஸ், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், ஆன்ஜினா பெக்டோரிஸ் பேஷண்ட்ஸ், அதாவது கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் பேஷண்ட்ஸ். சம் கேஸஸ் வந்து இன்னும் நிறைய டிஸார்டர்ஸ்லாம் இருக்குது. ரிஸ்கி ட்ரக்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ட்ரக் இன்ட்ராக்ஷன் பற்றின அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்றாங்க. அதெல்லாம் என்னென்ன ட்ரக்ஸு? ஆன்டிசைக்கோட்டிக் ட்ரக்ஸு, சிவிஎஸ் ட்ரக்ஸ், அதாவது கார்டியோவாஸ்குலர் டிஸார்டர்ஸ் ட்ரக்ஸு, அதாவது கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமுக்கு கொடுக்குற ட்ரக்ஸு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ட்ரக்ஸில் இருக்குது, ஆன்டி கன்வல்சன் ட்ரக்ஸு. இதெல்லாம் கொடுக்கும்போது ட்ரக் இன்ட்ராக்ஷன் பற்றின அவேர்னஸ் இருக்கணும் ப்ரிஸ்கிரைபருக்கு. அதுக்கப்புறம் ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ் ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ்னால் வந்து ஏஜ்டு பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வயதானவங்களுக்கு வந்து ட்ரக்லாம் கொடுக்கும்போது அந்த ட்ரக் இன்ட்ராக்ஷன் பற்றின அவேர்னஸ் வந்து இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டைப்ஸ் ஆஃப் ட்ரக் இன்ட்ராக்ஷன் அப்படின்றது. ட்ரக் இன்ட்ராக்ஷன்லேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ், ஃபார்மகோகைனெட்டிக் இன்ட்ராக்ஷன்ஸ், ஃபார்மகோடைனமிக் இன்ட்ராக்ஷன்ஸ். இது 3 டைப்ஸு. ஃபர்தர் 1 டைப் சொன்னோன்னா ட்ரக் ஃபுட் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றது. இதெல்லாம் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைப் வந்து ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றது. ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக் இன்ட்ராக்ஷன் அப்படின்றது வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அவுட் சைட் த பாடி நடக்கிறதுன்னு. இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னா வந்து நமக்கு விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு நடந்துடுறது, அதனால வந்து அதை யூஸ் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்கிறது. அதுதான் வந்து பர்டிகுலர் டோசேஜ் ஃபார்மை யூஸ் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்கிறது. அதுதான் வந்து இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, ஃபிசிக்கோ கெமிக்கல் இன்ட்ராக்ஷன் அக்கோர்ஸ் வென் ட்ரக்ஸ் மிக்ஸ்டு இன் ஐவி இன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஐவியில் கொடுக்குற ட்ரக்ஸ், இன்ஜெக்ஷன் ஃபார்மில் கொடுக்குற ட்ரக்ஸில் நம்ம 2 or more ட்ரக்ஸை வந்து மிக்ஸ் பண்ணும்போது ட்ரக் இன்ட்ராக்ஷன் அப்படின்றது நடக்குது. அப்போ என்னென்ன நடக்கும் அப்படின்னா வந்து, இதனால் என்னென்ன நடக்கும் அப்படின்னா இன்ஆக்டிவேஷன், ப்ரிசிபிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஆக்டிவேஷன்னா என்னென்னா, அந்த ட்ரக் வந்து இன்ஆக்டிவேட் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் அந்த டோசேஜ் ஃபார்மை வந்து நம்ம பிளட்டில் இன்ஃபியூஸ் பண்ணாலுமே அதனுடைய ஆக்டிவிட்டி இருக்காது. அதை தான் வந்து இன்ஆக்டிவேஷன் சொல்கிறது. ப்ரிசிபிடேஷன் அப்படின்றாங்க. ப்ரிசிபிடேஷன் அப்படின்னா வந்து அதை மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே ப்ரிசிபிடேட் ஆகிடுறது. அப்படி ப்ரிசிபிடேட் ஆகிறதுனால அதனுடைய யூசேஜ் அப்படின்றது ரொம்பவும் கம்மியாகும், பாதிப்புகளும் ஏற்படுத்தும். அதை தான் சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஃபார்மசூட்டிக்கல் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றது. ஃபார்மசூட்டிக்கல் இன்ட்ராக்ஷன் அப்படின்ற பாதிப்பு காரணமாக சம் ட்ரக்ஸை வந்து எந்த ட்ரக்கினுடைய மிக்ஸ் பண்ணக்கூடாது, அதை வந்து சிங்கிள் ட்ரக்காக தான் கொடுக்கணும். பெனிடைன் ஆன்டி கன்வல்சன் கொடுக்குற ட்ரக்கு. சல்ஃபாடைசின் அப்படின்றது வந்து சல்ஃபனமைட் டெரிவேட்டிவ்ஸ், ஆன்டிபயோட்டிக் கேட்டகரியில் வரும். ப்ரூசமைட் அப்படின்றது டயூரிட்டிக்ஸ், லூப் டயூரிட்டிக்னு சொல்லுவாங்க. ஆம்போடெரிசின் அப்படின்றது ஆன்டிஃபங்கல் ட்ரக்கு. இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து சுட் நாட் மிக்ஸ்டு வித் எனி ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா, நாரெட்டினிலின், சோடியம் பைகார்பனேட், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதனால் வந்து பீகட் சேஞ்சஸ் இதெல்லாம் நடந்து இன்ட்ராக்ட் ஆகி அதனுடைய இன்ஆக்டிவேஷன் நடக்கும். ஹெப்பாரின், பெனிசிலின், இது ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதனால் வந்து ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக் இன்ட்ராக்ஷன் அப்படின்றது நடக்கும். நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஃபார்மகோகைனெட்டிக் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றதுல ஃபார்மகோகைனெட்டிக் அப்படின்ற ப்ராசஸ் இருக்குது. ஏடிஎம்இன்னு சொல்லுவாங்க, அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம், எக்ஸ்கிரீஷன். இந்த ஃபேஸஸில் சேஞ்சஸை ஏற்படுத்துறது. இந்த ஏடிஎம்இயில் உள்ள ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்னென்னா அப்சார்ப்ஷனில் ட்ரக் இன்ட்ராக்ஷன் காரணமாக சேஞ்சஸ் என்னென்ன நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்னா வந்து பைண்டிங் மூலமாக நடக்கலாம். பைண்டிங், காம்ப்ளெக்சேஷன், சீலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸின் மூலமாக ட்ரக் இன்ட்ராக்ஷன் நடந்து அதனால் அதனுடைய அப்சார்ப்ஷன் பாதிக்கப்படுறது அப்படின்றது. இந்த மாதிரி ரெண்டு ட்ரக் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுனாலையோ இல்லை சீலேஷன் ஃபார்ம் பண்ணுறதுனாலையோ இல்லை பைண்ட் ஆகி இருக்கிறதுனாலையோ அதனுடைய அப்சார்ப்ஷன் அப்படின்றது பாதிக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த மாதிரி பைண்ட் ஆகிறதுனால காம்ப்ளெக்ஸ் பைண்டிங், சீலேஷன் இந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகிறதுனால
அது வந்து பவுண்ட் ஆகிருக்கிறதுனால ஃபார்மேஷன் ஆஃப் புவர் சால்யூபிள் காம்பவுண்ட் அண்ட் அப்சார்பபிள் காம்பவுண்ட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இதனால் வந்து அப்சார்ப்ஷன் ரிடக்ஷன் அப்படின்றது நடக்கும், அப்சார்ப்ஷன் அப்படின்றது பாதிக்கப்படும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆன்டாசிட்ஸ் அப்படின்றது வந்து ஆன்டில்சர் ஏஜென்ட். இதை வந்து நம்ம ஃப்ளூரோகுயினோலோன்ஸோட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஃப்ளூரோகுயினோலோன்ஸ் அப்படின்றது வந்து ஆன்டிபயோட்டிக் கேட்டகரியில் வரும். இதோட நம்ம எடுத்துக்கும் போது ஆன்டாசிட்ஸ் அப்படின்றது வந்து ஃப்ளூரோகுயினோலோன்ஸோட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணி ஃப்ளூரோகுயினோலோன்ஸோட ஆக்டிவிட்டியை வந்து குறைக்கும், அதாவது அது அப்சார்ப்ஷனை குறைக்கிறதன் மூலமாக. செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து அயன் சால்ட்ஸ் அப்படின்றது வந்து அயன் சால்ட்ஸோடு சேர்த்து மினரல் சால்ட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். கால்சியம், மெக்னீசியம் அந்த மாதிரியான சால்ட்ஸ். அயன் டிஃபிஷியன்சி, அனிமியா இந்த மாதிரியான டிஸார்டருக்கு டெட்ராசைக்ளினோட இந்த அயன் சால்ட்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது டெட்ராசைக்ளினோட அப்சார்ப்ஷனை வந்து பாதிப்படைய வைக்கும். இதனால் வந்து டெட்ராசைக்ளின்ஸ் அப்படின்றது வந்து நம்ம பார்த்துருப்போம், அக்குமுலேஷன் அப்படின்றது நடக்கும், டீத்து போன்லலாம் வந்து அக்குமுலேஷன் நடக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து சுக்ரால்பேட் அப்படின்றது வந்து ஆன்டி அல்சர் ஏஜென்ட், அல்சர் ப்ரொடக்டிவ்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த அல்சர் ப்ரொடக்டிவ்ஸ் அப்படின்றதோட சேர்த்து பெனிடைன் அப்படின்றது கொடுக்கும்போது இதனுடைய சுக்ரால்பேட்டோட மெக்கானிசமே என்னென்னா, பாலிமர் மாதிரி மியூக்கஸோட சேர்ந்து ஃபார்ம் பண்ணி அந்த இன்ஜுரி பார்ட்டை வந்து டெம்பரரியாக ப்ரொடெக்ட் பண்ணுறது. இந்த ட்ரக் வந்து அசிடிட்டி கண்டிஷனில் தான் வந்து ஆக்டிவாக மாறும். அந்த டைமில் நம்ம பெனிடைனை சேர்த்து கொடுக்கும்போது அந்த பெனிடைன் வந்து இதனுடைய சேர்ந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு பாலிமர் மாதிரி ஃபார்ம் பண்ணி பெனிடைனோட அந்த பயோஅவைலபிலிட்டி அப்படின்றது குறையும், இதனுடைய அப்சார்ப்ஷன் அப்படின்றது பாதிப்படைகிறதுனால. நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுனால இல்லை பைண்டிங்னால சீலேஷனால ஒரு ட்ரக்கினுடைய அப்சார்ப்ஷன் பாதிக்கப்படுறதை பற்றி பார்த்துருப்போம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரெடியூசிங் அசிடிட்டி கண்டிஷன் நம்ம ஸ்டொமக்கில் ரெடியூஸ் ஆகிறதுனால அப்சார்ப்ஷன் அப்படின்றது பாதிக்கப்படுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பர்டிகுலர் ட்ரக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அசிடிட்டிக் கண்டிஷனில் தான் வந்து ஹை அசிடிக் நேச்சர் இன் ஸ்டொமக்கு அந்த கண்டிஷனில் தான் வந்து ஆக்டிவாக மாறுமே. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம H2 ஆன்டகோனிஸ்ட் கொடுக்கும்போது H2 ஆன்டகோனிஸ்ட் அப்படின்றது ஆன்டி அல்சர் ஏஜென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சிமிடெடின் அந்த மாதிரியான ட்ரக்ஸு, PPI அப்படின்றது வந்து புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர், இந்த மாதிரியான ட்ரக்ஸ் கொடுக்கும்போது நம்மளுடைய ஸ்டொமக்கினுடைய அசிடிட்டி அப்படின்றது ரொம்பவே கம்மியாகும். இந்த மாதிரி கம்மியாகிற சமயத்தில் அந்த அசிடிக் என்விரான்மெண்ட்டில் ஆக்டிவ் ஆகிற ட்ரக்லாம் நம்ம கொடுக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் சுக்ரால்பேட்டே சொல்லலாம், இந்த மாதிரியான ட்ரக்ஸை நம்ம கொடுக்கும்போது டிசொல்யூஷன் அப்படின்றது பாதிக்கப்படும். ஏன்னா வந்து அசிடிட்டி அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதனால அப்சார்ப்ஷன் அப்படின்றது பாதிக்கப்படும். ஸோ அசிடிட்டி என்விரான்மெண்ட்னால வந்து டைஜஷன் அப்படின்றது பாதிக்கப்படுறதுனால அப்சார்ப்ஷன் அப்படின்றது பாதிக்கப்படுற அந்த ட்ரக்ஸை வந்து நம்ம H2 ஆன்டகோனிஸ்ட், புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸோடலாம் நம்ம கொடுக்கக்கூடாது. எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஆஸ்பிரின் அப்படின்ற அந்த ட்ரக் வந்து ஆன்டிகோயாகுலன்ட் ட்ரக்கு, லோ டோஸில். ஹை டோஸில் வந்து NSAIDs கேட்டகரியில் வரும், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி கேட்டகரியில் வரும். ஆஸ்பிரின் அப்படின்ற ட்ரக் வந்து மேக்ஸிமம் வந்து அசிடிட்டி என்விரான்மெண்ட்டில் தான் வந்து அப்சார்ப் ஆகும். அந்த டைமில் நம்ம ஆன்டாசிட் அப்படின்றதோட சேர்த்து நம்ம கொடுக்கும்போது ஆஸ்பிரினோட டிசொல்யூஷன் பாதிக்கப்படும், அதனால் அப்சார்ப்ஷன் அப்படின்றது பாதிக்கப்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்டர்னேஷன் இன் த கட் மொட்டிலிட்டி. நம்மளுடைய கட்டினுடைய மொட்டிலிட்டி, பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க, அந்த மொட்டிலிட்டி வந்து குறையிறதுனால கூடுறதுனால ட்ரக்கினுடைய அப்சார்ப்ஷன் எந்த அளவில் பாதிக்கப்படுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரக் ஏ, ட்ரக் பி இது ரெண்டையுமே வந்து நம்ம சேர்த்து கொடுக்குறோம். அந்த டைமில் ட்ரக் ஏ அப்படின்றதோடைய ஆக்ஷன் வந்து ட்ரக் பி அப்படின்றதனுடைய ஆக்ஷனால் பாதிக்கப்படுது பிகாஸ் ஆஃப் ட்ரக் இன்ட்ராக்ஷன். இப்போ ட்ரக் பி அப்படின்ற பர்டிகுலர் ட்ரக் வந்து பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட்டை வந்து குறைக்குது. அப்படின்ற சமயத்தில் கட் மொட்டிலிட்டி அப்படின்றது குறையும், அட் த சேம் டைம் செக்ரிஷன் அப்படின்றது குறையும். செக்ரிஷன் மீன்ஸ் கேஸ்ட்ரிக் ஜூசஸ் அண்ட் அதர் டைஜஷன் ரிலேட்டட் ஜூசஸ் அப்படின்னு சொல்லலாம். இதனால் வந்து ட்ரக்கினுடைய அப்சார்ப்ஷன் அப்படின்றது குறையுது. ட்ரக்கினுடைய அப்சார்ப்ஷன் குறையும் போது டிலேடு கேஸ்டிங் எம்டி டைம் அப்படின்றது வரும். டிலேடு கேஸ்டிக் எம்டிங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் வந்து அப்சார்ப்ஷன் பாதிக்கப்படுது. இது என்ன ட்ரக்குக்கு அப்படின்னா ட்ரக் ஏக்கு. ட்ரக் பி வந்து இந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துறதுனால ஏவினுடைய ஆக்டிவிட்டி, அதனுடைய அப்சார்ப்ஷன் அப்படின்றது குறையுது. அதை தான் நம்ம வந்து ஆல்டர்னேஷன் இன் த கட் மொட்டிலிட்டி அண்ட் செக்ரிஷன் அப்படின்றதுல பார்த்தோம். அதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா அட்ரோபின் அண்டு ட்ரைசைக்ளிக் ஆன்டிடிப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைசைக்ளிக் ஆன்டிடிப்ரெசன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இமிப்ராமின் சொல்லலாம். இந்த மாதிரியான ட்ரக்ஸு. அட்ரோபின் அப்படின்றது ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக்கு. இந்த ட்ரக்கு வந்து கட் மொட்டிலிட்டியை வந்து குறைச்சி விடும், செக்ரிஷனையும் குறைச்சி விடும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் ட்ரக்கினுடைய அப்சார்ப்ஷன் அப்படின்றது குறையும். அது என்னென்ன ட்ரக்ஸுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஓபிஐட் ட்ரக்ஸு, ட்ரைசைக்ளிக் ஆன்டிடிப்ரெசன் நான் சொன்னது வந்து இமிப்ராமின், இந்த மாதிரியான ட்ரக்ஸை வந்து அட்ரோபினோட நம்ம சேர்த்து கொடுக்கும்போது இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும். கட் மொட்டிலிட்டி அப்படின்றது குறைஞ்சிரும். இன்சம் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகைனெட்டிக்ஸ் அப்படின்ற அந்த ட்ரக்ஸினோட டைசிபம் இந்த மாதிரியான ட்ரக்ஸை கொடுத்தோம் அப்படின்னா கட்டினுடைய மொட்டிலிட்டி வந்து அதிகமாகும். அந்த மாதிரியான சமயத்தில் ரேபிட் ட்ரக் அப்சார்ப்ஷன் அப்படின்றது நடக்கும். ரேபிட் ட்ரக் அப்சார்ப்ஷன் நடந்தால் ட்ரக்கினுடைய ஆக்ஷன் அப்படின்றது குயிக்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிசாப்ரைட், மோசாப்ரைட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொடுக்கும்போது அது கட் மொட்டிலிட்டியை வந்து அதிகப்படுத்தும். இதனால் அப்சார்ப்ஷன் அப்படின்றது அதிகமாக இருக்கும்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜிஐ மைக்ரோஃப்ளோரா. மைக்ரோஃப்ளோரா அப்படின்றது வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தட்ஸ் லிவ் இன் அவர் இன்டெஸ்டினில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியா வந்து நல்லது செய்யும். இந்த பாக்டீரியா வந்து நிறைய எஃபெக்டை வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ அது வழியாக பார்க்கும்போது டிஜாக்சின், ஆன்டிபயோட்டிக்ஸ் இது ரெண்டையுமே கொடுக்கும்போது ஆன்டிபயோட்டிக்ஸ்னால இந்த மைக்ரோஃப்ளோரா அப்படின்ற பாக்டீரியா வந்து கில் பண்ணப்படும். இந்த மைக்ரோஃப்ளோரா அப்படின்ற அந்த பாக்டீரியா வந்து நம்ம கில் பண்ணும்போது இதனால் கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் அப்படின்றது நமக்கு கிடைக்காம போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஜாக்சின் அப்படின்ற ட்ரக்ஸ் இருக்குது. இது வந்து கார்டியோடோனிக் ஏஜென்ட்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸோட சேர்த்து கொடுக்கும்போது இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இந்த மைக்ரோஃப்ளோராவை கில் பண்ணிடும். இந்த மைக்ரோஃப்ளோரா பாக்டீரியாவோட ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா டிஜாக்சின் அப்படின்ற ட்ரக்கை வந்து நம்மளுடைய அப்சார்ப்ஷன் அந்த டைமில் வந்து இன்ஆக்டிவேட் பண்ணுறது. ஸோ இதனால் வந்து இதனுடைய டோஸுக்கு ஏற்ற பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் பயோஅவைலபிலிட்டி மட்டும் நமக்கு கிடைக்கும். ஆனால் இன் சம் கேசஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம கொடுக்கும்போது மைக்ரோஃப்ளோரா அப்படின்ற அந்த பாக்டீரியாவை ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்றது கில் பண்ணிடும், இன்ஆக்டிவேட் பண்ணிடும். இதனால் டிஜாக்சின் அப்படின்ற அந்த ட்ரக்கை வந்து மைக்ரோஃப்ளோரா பாக்டீரியா இன்ஆக்டிவேட் பண்ணாது. ஏன்னா இன்ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு போதுமான மைக்ரோஃப்ளோரா பாக்டீரியா இருக்காது. இதனால் டிஜாக்சின் டாக்ஸிசிட்டி ஏற்படும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸோட வார்ஃபரின் கொடுக்குறது. வார்ஃபரின் கொடுக்குறது. வார்ஃபரின் வந்து ஆன்டிகோயாகுலண்ட் கேட்டகரியில் வரும். இந்த வார்ஃபரினோட மெயின் மெக்கானிசம் என்னென்னா வந்து விட்டமின் கே ஆன்டகோனிஸ்ட் அப்படின்ற ஃபார்மில் செயல்படும். அதாவது இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கிற பிளட்டில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கிற விட்டமின் கேவை வந்து ஆக்டிவ் பண்ணி அஸ்யூஷுவல் ப்ராசஸ் நடக்கும். விட்டமின் கே வந்து ரத்தம் உறைதல்னு சொல்லுவாங்க. அதை வந்து தடுக்கிறதுக்காக அந்த விட்டமின் கே வந்து ஆக்டிவ் ஆகிறத தடுக்கிறதுக்காக தான் வார்ஃபரின் செயல்படும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸை கொடுக்கும்போது விட்டமின் கேவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதே வந்து இந்த மைக்ரோஃப்ளோரா அப்படின்ற பாக்டீரியா வந்து நம்ம ஸ்மால் இன்டெஸ்டினில் இருக்கிற இந்த மைக்ரோஃப்ளோரா பாக்டீரியா வந்து இந்த விட்டமின் கேவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ விட்டமின் கேவை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த பாக்டீரியாவை வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுத்து ஆல்ரெடி நம்ம கில் பண்ணிடுறதுனால இந்த வார்ஃபரின் டோஸ் வந்து விட்டமின் கேவை விட அதிகமாக இருக்கிறதுனால வார்ஃபரின் டாக்ஸிசிட்டி ஏற்படும். அதாவது ப்ளீடிங் டெண்டன்சி, ரிஸ்க் ஆஃப் ப்ளீடிங். அடுத்து அப்சார்ப்ஷன் அப்படின்றது வந்து ஜிஏ என்ட்ரோஹெப்பாட்டிக் சர்க்குலேஷனால் பாதிக்கப்படுது. அதாவது ஜிஏ என்ட்ரோஹெப்பாட்டிக் சர்க்குலேஷன்னா என்ன? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்த ஃபுட்டு வந்து அப்சார்ப் பண்ணப்பட்டு அதில் ட்ரக் இருந்தாலும் சரி அப்சார்ப் பண்ணப்பட்டு ஃபஸ்ட்டு லிவருக்கு போகும். லிவருக்கு போயிட்டு ஃபர்தர் அது இன்டெஸ்டைனுக்கு வந்து ரீஅப்சார்ப் ஆகி திரும்பவும் லிவருக்கு போகும். ஸோ இந்த சர்க்குலேஷனை தான் வந்து என்ட்ரோஹெப்பாட்டிக் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. என்ட்ரோஹெப்பாட்டிக் சர்க்குலேஷனோட பர்பஸ் என்னென்னா பிலியரி எக்ஸ்கிரீஷன் சொல்லுவாங்க. அதாவது ஆல்ரெடி அப்சார்ப்ஷன் அப்படின்றது நடந்த பிறகு திரும்பவும் அதே ஃபுட்லேருந்து ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்றது நடக்கும். தேர்ட் வந்து ஹெப்பாட்டிக் கான்ஜுகேஷன். தேர்ட் வந்து ஹெப்பாட்டிக் கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நமக்கு தேவையான ட்ரக் இன்ட்ராக்ஷனில் வர பார்ட்டு. ஹெப்பாட்டிக் கான்ஜுகேஷன் அப்படின்றது வந்து நமக்கு வந்து மெட்டபாலிசம் ட்ரக் வந்து நடக்கும். அதில் phase 1 ரியாக்ஷன், phase 2 ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அந்த phase 2 ரியாக்ஷனில் வந்து கான்ஜுகேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து லிவரில் நடக்கும். கான்ஜுகேஷன், குளுக்கரானிக் கான்ஜுகேஷன்ஸ், இதில் வந்து என்சைம்ஸு, ப்ரோட்டீன்ஸு, அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகும். இந்த டைமில் வந்து கான்ஜுகேட் ஆன அந்த ட்ரக்கு, அதாவது வாட்டர் சால்பிள் ஃபார்மில் இருக்க அந்த ட்ரக் வந்து இன்டெஸ்டினுக்கு திரும்ப வரும் எக்ஸ்க்ரீட் ஆகிற பர்பஸில். அந்த டைமில் மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணும், அதை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்ம இன்டெஸ்டினில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அதை டீகான்ஜுகேட் பண்ணிவிட்டு அதை திரும்பவும் அப்சார்ப் ஆகி அது லிவருக்கே போகும். அதுதான் வந்து என்ட்ரோஹெப்பாட்டிக் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. அதுபடி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ட்ரக்ஸு வந்து நம்ம ஃபீமேல் கொடுப்போம். அந்த டைமில் ஃபீமேல் கொடுக்கும்போது இண்டஸ்ட்ரியிலேருந்து அப்சார்ப் ஆகி லிவருக்கு போகும் மெட்டபாலிசமுக்காக. phase 1 ரியாக்ஷன், phase 2 ரியாக்ஷன்ஸ் வந்து 2 ஃபேஸஸ் இருக்குது. அந்த phase 2 ரியாக்ஷன்ஸில் தான் வந்து கான்ஜுகேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும். கான்ஜுகேஷன் வந்து வாட்டர் சால்பிளாக கன்வெர்ட் ஆகிறது. அது என்ன கான்ஜுகேஷன்னா ஈஸ்ட்ரோஜன் குளுக்கரானைட் கான்ஜுகேஷன். இது ரெண்டுமே கான்ஜுகேட் ஆயிரும், அதாவது பைண்ட் ஆயிரும். இதனால் வாட்டர் சால்பிளாக கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால இன்டெஸ்டினுக்கு வரும். பட் இன்டெஸ்டினில் உள்ள சம் மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணிவிடும், அந்த கான்ஜுகேஷனை டீகான்ஜுகேஷன் பண்ணி விட்டுரும். அந்த டீகான்ஜுகேஷன் பண்ணுறதுனால ஈஸ்ட்ரோஜன் அப்படின்றத தனியாக பிரிஞ்சிடும், குளுக்கரானைட் அப்படின்றது தனியாக பிரிஞ்சிடும். ஸோ இப்போ ட்ரக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ஃபார்மில் இருக்கிறதுனால ஃபர்தர் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டொமக்லேருந்து அப்சார்ப் ஆகி லிவருக்கு போகும். லிவர்லேருந்து திரும்ப வந்து இன்டெஸ்டினுக்கு வரும் கான்ஜுகேஷன் ஃபார்மில், டீகான்ஜுகேஷன் பண்ணி விட்டுரும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ இந்த மாதிரி சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து என்ட்ரோஹெப்பாட்டிக் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. இந்த சர்க்குலேஷன் வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கிறதுனால மட்டும்தான் நடக்குது. ஆனால் நம்ம ஈஸ்ட்ரோஜனோட ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம சேர்த்து கொடுக்கும்போது அந்த மைக்ரோ ஆர்கானிசம் கில் பண்ணப்பட்டுரும். கான்ஜுகேட் ஃபார்மில் லிவர்லேருந்து இன்டெஸ்டினுக்கு வர்ற அந்த ஈஸ்ட்ரோஜன் குளுக்கரானைட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது வந்து டீகான்ஜுகேஷன் ஆகாது. பிகாஸ் நோ மைக்ரோ ஆர்கானிசம். அதனால் அந்த ட்ரக்கு ஈஸ்ட்ரோஜன் அப்படின்றது அப்படியே எலிமினேட் ஆயிரும்.
இதனால நமக்கு ஈஸ்ட்ரோஜனுடைய போதுமான எஃபெக்ட் அப்படின்றது கிடைக்காம போயிடும். அதனால ஈஸ்ட்ரோஜனோட எப்பயுமே ஆன்டிபயோட்டிக்ஸை சேர்த்து கொடுக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வரைக்கும் ட்ரக் இன்ட்ராக்ஷன் அப்படின்றது வந்து அப்சார்ப்ஷனை வந்து பாதிப்படைய செய்யுது அப்படின்றத பற்றி பார்த்தோம். செகண்டு, ஆல்டர்னேஷன் ஆஃப் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் பிகாஸ் ஆஃப் ட்ரக் இன்ட்ராக்ஷன் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம்.